பாராட்டணும்னா நம்மளுடைய தனிப்பட்ட கவிதையை சொல்லணுமா, புதுமை பின்னால் எல்லாம் இந்த சிறுகதையாக இருந்தாலும் நவீன கவிதை இல்லை இதுக்கு முன்னாடி இந்த சங்க பாடல்கள் எதுவும் நிறையா வந்து ஐயா வந்து நிறையா சொல்லிக்கிறது. ஈரோடு தமிழ் கவிதைகள் சொல்ல போனால் நாங்கள் 10வது படிச்சுட்டு போது ஒரு தடவை ஐயா வந்து முரசொலியில் அதை கலைஞர் அவர்கள் எழுதின ஒரு முரசொலி பேப்பர் கொண்டு வந்து 10வது படிக்கும்போது எப்படியாவது ஒரு தடவை நிறையா அதை படித்து காமிப்பாரு. முரசொலியில் வர நிறையா கவிதைகள் ஐயா படித்து காமிப்பாரு. படித்து காமிக்கும்போது வாழை மரம் தன்னை வெட்டி கட்டுவதை அறியாமல் வருவோரை வரவேற்கும் மனவீட்டில் அப்படின்னு ஐயா ஐயாவுடைய பாடமே வித்தியாசமாக இருக்கும். அந்த பேப்பர் தவிர படிப்ப அவ்வளோ அப்படின்னு சொன்ன ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தாங்க. நாங்கள் அதான் ஐயா கடிதம் சொல்லுவோம். நிறையா நாங்கள் அதை கடினப்பட்டு படிச்சது அப்படியே மனசில் ஏறி அந்த நாளில் இன்னொன்று அந்த கவிதையாக கொஞ்சம் கவிதையாக வரும். இருந்தாலும் 2 வரி தான் இப்போ தெரியுது. நிறையா பார்த்து வச்ச தேவை கிடைக்கல. அதை முடிச்சுட்டு அதனுடைய சாயலே ஈரோடு தமிழர்களுடைய வாழ்க்கை அந்நிய மொழியில் மரணம் தாய்மொழியில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. கவிஞருடைய கவிதை எந்த அளவுக்கு மனசில் இருந்தோ அதே போல் வந்து ஈரோடு தமிழர்களுடைய வரிகளும் அங்கே எல்லாருடைய மனசில் இருக்குது. அங்கிருந்து நம்ம எழுத்தில் வந்து ரொம்ப நம்ம கொண்டு வந்தது ஐயா தான். இன்றைக்கும் திரும்பி நம்ம ஏதோ படிக்கணும் இருந்தாலும் அவர் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பின்பற்றி நடக்கணும். நிறையா கவிதைகள் வந்து படித்ததும் நிறையா படிக்கல. பெருமாள்